செத்தான். ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பையன் தன் தேசத்தை விட்டு தேசத்துக்காக வந்து செத்தாங்க. வாழல, பசி பட்டினி, சில பேர் கொல்லப்பட்டாங்க, ஜெயில போடப்பட்டாங்க, சில பேர் அடி வாங்கினாங்க, குத்தப்பட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப் வேற மாதிரி போகுது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வர ஆசைப்படுறாங்க, ஆத்ம ஆதாயம் பண்ண அல்ல, காசுக்காக, பணத்துக்காக. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்டியன் லைஃப் எப்படி கிராண்ட் ஆயிடுச்சு. கிராண்ட் பயங்கர லைஃப். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அன்னைக்கு அரசுல வந்தா காசு, நாட்கள் போனது, சினிமால வந்தா காசு, அதுக்கப்புறம் சொன்னாங்க சுவாமிஜியா மாறினா காசு, சன்னியாசியா மாறினா காசு. ஆனா இப்போ சொல்றாங்க பாஸ்டர் ஆயிட்டா நல்ல காசு. கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் ஊழியன்ற பேர்ல அட்டூழியம் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே வாலிப பிள்ளைகளை சும்மா பேசி, சில பேர் ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கிறது ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. தம்பி சொன்ன மாதிரி வாயில வேண்டாம் சொல்ற கேஸ் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஆத்மா ஆதாயம் பண்ண பக்தி இல்ல, ஆனா ஆண்டரை பத்தி பேசுவான், வசனம் பயங்கரமா சொல்லுவான், ஆனா ஒண்ணுமே கிடைச்சிருக்க மாட்டான். நாங்க இன்னைக்கு இருக்கிற காரணமா, தம்பி தங்கச்சி நீ நல்லா பாட்டு பாடுறே இல்லையோ, உனக்கு நல்லா பேச வருதோ இல்லையோ, ஒண்ணு மட்டும் செய். உனக்கு என்ன வருதோ வருது இல்லையோ, ஆனா உனக்கு ஏசப்பா பத்தி சொல்ல வரணும். நீ உலகத்துல வெளிச்சமா பிரகாசிக்கணும். உன்னை பார்த்து விபச்சாரி மனம் திரும்பணும், கஞ்சா அடிக்கிறவ மனம் திரும்பணும், உன்னை பார்த்து கொலைகார மனம் திரும்பணும், உன்னை பார்த்து அநேக ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் தெய்வம் என்று சொல்லணும். எல்லாரும் தூக்கலாமா? தேங்க்யூ, என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். சொல்லுங்க, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய்.